வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. வித்யா ரொம்ப பதட்டமா வந்து, ஏன் அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ரோகிணி கிட்ட கேக்குறாங்க. ஏய், சொன்னா தானே தெரியும், என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏய், அதான் பிரவுன்மணி இருக்காருல, அதான் மலேசிய மாமாவும் நடிக்க வந்தாருல, அவரை இவங்க வீட்ல எல்லாருமே பார்த்துட்டாங்கடி அப்படின்னு சொல்றாங்க. என்னடி வளர்ற, அவர் எதுக்குடி இங்க வரப்போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு பவானி சொல்றாங்க, பிரவுன்மணி அவர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வித்யா கேக்குறாங்க. ஆமாங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாரு இல்ல, அவருடைய சொந்த தாய்மா அப்படின்னு சொல்றாங்க. பாத்தியாடி, என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன வித்யா சொல்ற, எனக்கு ஒன்னு புள்ளைய தலையே சுத்துதே அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அவர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பவானியும் சொல்றாங்க. பவானியும் கேக்குறாங்க, இல்லம்மா, வெயிட் பண்ணுமா, அவங்க ரோகிணிக்கும் தெரியும் எப்படிங்கிறத அப்புறமே சொல்றோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் ரோகிணி வா அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அங்க போய் கிச்சன்ல வச்சு காமிக்கிறாங்க. இங்க பாரு, எல்லாரும் பார்த்துட்டாங்க. என்ன பதில் சொல்றாருன்னு தெரியாம பிரவுன் முழிச்சுட்டு நின்னுட்டு இருக்காரு. இப்பதான் இந்த விஷயத்தையும் நானும் கவனிச்சேன். அதனாலதான் உடனே உன்னை வந்து சொல்லலாம்னு வந்தேன். நீ போய் ஏதாவது சொல்லி சமாளிப்போ, அவர் இன்னும் எதுவுமே பேசாமதான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அங்க போனேன், ரோகிணி இங்க வாமா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையும் கூப்பிடுறாங்க. முத்து சொல்றாங்க, என்ன பார்லரா, உங்க மலேசிய மாமா எங்கெங்க வந்தாரு பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கரெக்டா அங்க பரசும் வந்துறாரு. பரசும் வந்த உடனே, என்ன எல்லாரும் இங்க இருந்துட்டு இருக்கீங்க, அங்க ஒருத்தரையும் காணான்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, இது மாப்பிள்ளையுடைய மாமா, நீங்களே பார்த்துட்டீங்களா, இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்றாங்க. இவருதான் கறிக்கடை வச்சிருக்காரு, நான் கூட அன்னைக்கு கறி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் இல்லையா அப்படின்னு பேசுறாங்க. அப்பா, இங்க பாத்தீங்களாப்பா என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு, இந்தா பார்ல அப்படியே பார்த்து ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்குது பாருப்பா, ஏதோ ஒன்னு சமாளிப்பாங்க பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அங்க முத்து பக்கத்துல நின்னுட்டு இருக்கிற மனோஜ் சொல்றாங்க, என்னடா, என் ரோகிணி பார்த்தா என்னமோ போய் மேல போய் சொல்லிட்டே இருக்கிற ஆள் மாதிரி உனக்கு தெரியுதாடா அப்படின்னு சொல்றாங்க. நீயே பாரு, என்ன நடக்க போகுதுன்னு நான் தான் சொல்றதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன என்ன நீங்க எங்க அங்கிள் மாதிரியே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு பிளேட்டை திருப்பி போட்டு ரோகிணி பேசுறாங்க. இல்லையே, அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஏதோ என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே நின்னுட்டு இருக்காரு. பிரவுன்மணி, என்ன பாப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பா, அதாவது இந்த பார்லர் அம்மாவே மாட்டிக்கிச்சு பாருப்பா, என்ன சொல்றதுன்னு தெரியாம அவர் மாதிரியே இருக்குறதா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நம்மளையே சமாளிக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா அப்படியே இருந்தாலும் கூட குரல் கூடவா அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன முத்து சொல்றீங்க நீங்க, நானும் இப்பதான் வந்து வித்யா வந்து சொன்னாங்க, உங்க மாமா மாதிரியே ஒருத்தர் அங்க இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, அதனாலதான் பார்க்க வந்தேன். நான் இவரை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாதே, இவரு ஏதோ எங்க பக்கத்துல ஏதோ கறிக்கட்டை எல்லாம் வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. எனக்கு இங்க யாரையும் தெரியாது, எங்க மாமா மலேசியால இருக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதுவா பாப்பா, எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த பிரவுன்மணி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு, ஓ, உங்க அண்ணாவா, ஏற்கனவே மாமா இருக்காரு, உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ட்வின்சன் கூட சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்பா, நல்லா சமாளிக்குதுப்பா
அப்படிங்கிற மாதிரி முத்து அண்ணாமட்ட சொல்றாங்க. டேய், அவசரப்படாம இருடா. ஒருவேளை இதான் உண்மையா இருந்தா என்னடா பண்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்பா. என்னப்பா, அவங்க சொல்ற பொய்யை நீங்களுமா நம்பிட்டு இருக்கீங்க? கையும் காலுமா மாட்டியாச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம அது ட்வின்ஸ் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி ஏமாத்துது. அவரும் ஆமான்னு சொல்லிட்டு மண்டையாடிட்டு இருக்காரு. குரல் எல்லாம் ஒரே மாதிரியேப்பா இருக்கும். அப்படியே இருந்தாலும் சரி, ஏன் இவரு வந்து நம்மள பார்த்த உடனே ஷாக் ஆகணும்? நார்மலா இருக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நீ சொல்றதுல காரணம் இருக்குது. அப்பா, இப்படி எல்லாம் கேட்டிருந்தா வேலைக்கு ஆகாது. ஒழுங்கா சொல்லுங்க. நீங்க யாரு? உண்மையை சொல்றீங்களா இல்ல நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா? அப்படிங்கிற மாதிரி அந்த பிரவுன்மணி பார்த்து சொல்றாங்க. என்ன பார்லமா, நீங்க சொல்ற உண்மை போய் எல்லாத்தையும் நம்பணும் நினைக்கிறீங்களா? நாங்க ஏற்கனவே உங்கள பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டோம். பார்வதி ஆண்டி கிட்ட போய் கேட்டோம். நீங்க மலேசியாலதான் இருந்தீங்களா? பார்த்திருக்கீங்களா? எப்படி தெரியும்? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்க சொல்றத வச்சுதான் தெரியும். மவழிஞ்சு மற்றபடி நீங்க அங்க இருக்கிறது உண்மையா பொய்யான்னு அவங்களுக்கும் தெரியாது. ஆனா பார்வதி அத்தை சொல்றத வச்சதே எங்க அம்மாவும் நம்பி இருக்காங்க. நீங்க எல்லாத்தையும் வந்து நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டு இருக்கீங்க. ஏற்கனவே இவர்தான் மலேசியால இருந்து வந்தாருன்னு சொல்லி சொன்னதுல இருந்தே எனக்கு இவர் மேல சந்தேகமாதான் இருந்தது. இங்க பாருங்க, போய் பேசிட்டு இருக்காதீங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. அப்படியே இருந்தாலும் அது நீங்க மலேசியாலதான் உங்க மாமா இருக்காருங்கிறதுக்கு எவிடன்ஸ் ஏதாவது இருக்குதா? அதை காமிங்க. நீங்க மலேசியால இருந்து வந்தேன்னு சொல்றீங்களே, இன்ன வரைக்கும் நீங்க அங்க இருந்து ஏதாவது ஒன்னு காமிச்சிருக்கீங்களா? ஒரு போட்டோவாவது காமிச்சிருக்கீங்களா? அப்பா, நீங்களே கேளுப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆமாண்டா முத்து, நீ சொல்றதும் கரெக்டு தான். இன்ன வரைக்கும் ஒரு போட்டோவாவது காமிச்சிருக்கியாமா? ஒண்ணுமே இல்லையாம்மா. எப்படிமா நம்ப சொல்ற? எதை வச்சுமா நம்ப சொல்ற? இவரு உங்க மாமா கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஆனா பேச்சு நடவடிக்கை எல்லாமே பார்த்தா உங்க மாமா மாதிரியே தானே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா இந்த விஷயத்தை எல்லாம் கேள்விப்பட்டு விஜயாவும் அடிச்சு விழுந்துட்டு வந்துறாங்க. என்ன ரோகிணி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல எங்க ஆண்டி, இவங்கதான் ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்காங்க. எங்க மாமாவே இருக்குறாரு. அதுக்காக எங்க மாமா ஆகிட முடியுமா? அவர் வெளிநாட்டுல பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எதுக்கு இங்க வந்து கறிக்கடை எல்லாம் வச்சிருக்கணும்? அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல ரோகிணி, அப்படி சொல்றியா நீ? அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு ஏன்னா அதான் அவ சொல்றாளாடா. அப்புறம் என்னடா? உனக்கு என்னடா பிரச்சனை? அப்படிங்கிற மாதிரி விஜயா ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. நீங்க இப்படி அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்னு சொல்லி நம்பிட்டு இருக்கறதுனால தான் காதுல பூசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மனோஜ் கோவப்பட்டு என்னடா போய் பேசுறான்னு சொல்றியா ரோகிணிய அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்னடா சந்தேகம்? அதானடா உண்மை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பரசு சொல்றாரு, அண்ணாமலை, இந்த பிரச்சனை எல்லாம் அப்புறமே பேசிக்கலாமே. முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முத்துக்கிட்ட அண்ணாமலை சொல்றதும் சொல்லிட்டு முத்து சொல்றாங்க, அதுவும் சரிதான் மாமா. எங்க பிரச்சனை எங்களோட இருக்கட்டும். இது எனக்கு தெரிஞ்சது பொய்யா தான் இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் இது என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை முகூர்த்த டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்ப எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ரோகிணிகிட்ட சொல்றாரு, இங்க பாருமா, ரொம்ப எல்லாம் கேட்டாங்கன்னா உண்மையை சொல்லிருவேன். ஏன்னா என் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணு இந்த பரசு அவங்களுடைய பொண்ணுதான். பரசு வந்து உங்க மாமாவுக்கு ரொம்ப க்ளோஸ் பிரண்டா போயிட்டாரு. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா, கடைசில என் மாப்பிள்ளைக்கு ஏதாவது வாழ்க்கையில பிரச்சனை வந்ததுன்னா என்ன பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நீங்க எதுவும் வாய் திறக்காம இருங்க. என்ன பண்ணணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்க எதுவும் சொல்லாம இருந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்கறத கரெக்டா முத்துவும் வீடியோவா எடுத்துறாங்க.
எந்த ஒரு எவிடன்ஸ் போது கல்யாணம் பண்ணிட்டு பேசிக்கலாம். அப்படி